ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிபத் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேட்டகிரி, அதாவது 21 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/2/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அக்னிவீர் வியூ நான் காம்பண்டன்ட்லேருந்து தான் இந்த வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ண பாருங்கள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ஏன்னா ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாஸ்டு மெட்ரிகுலேஷன். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஹைட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். மினிமம் 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் பார்த்தா 50 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். வெயிட் ஹைட்டு கேட்ட வெயிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஜென்ரல் டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ எப்படி உங்களுக்கான ஜாப் இருக்க போது ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்டல் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளேஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தா நிறையா பிளேஸஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தஞ்சாவூரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தஞ்சாவூருக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியில் உங்களுக்கான ஜாப் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பல்வேறு வகையான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க தாராளமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழகத்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 10th பாசிங் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு உங்களுக்கு 30 நாள் பார்த்தா லீவ் விடப்படும். சிக் லீவ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பே இருக்குது, அலோவன்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா அக்னிவீர் ஸ்கீம் மூலமாக சேவாநிதி பேக்கேஜ் மூலமாக சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு 30,000 சேலரி கொடுக்குறாங்க. கைக்கு 70% அமௌண்ட் 26,000 கிடைக்கும். மீதி 9,000 பார்த்தா அந்த கார்பஸ் ஃபண்டில் போட்டுருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு 9,000 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. டோட்டலாக நீங்கள் இந்த ஜாப் முடிச்சு போக சொல்ல உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கை கொடுத்து அனுப்பப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை வச்சு சைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ எந்த லொக்கேஷனை அப்ளை பண்ணிடும் அந்த லொக்கேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி அனுப்ப பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.